வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல குஜராத் ஃபேமஸ் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் இந்த சூரத்ல மூங் தால் பக்கோடே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்றதே சூரத் கி மூங் தால் பக்கோடே அப்படி சொல்லுவாங்க. ஃபர்சான் துகான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இத்ரா டோக்லா அதெல்லாம் கிடைக்கிற ஷாப்லயும் கிடைக்கும். நம்ம ட்ரெயின்ல ரொம்ப சகஜமா வித்துட்டே வருவாங்க. நம்ம ஊர்ல எப்படி சமோசா எல்லாம் விக்கிறாங்களே அந்த மாதிரி இந்த மூங்கே பக்கோடே சேல் பண்ணுவாங்க. மேலெல்லாம் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். இது நம்ம டீ காஃபியோடையும் சாப்பிடலாம், இல்ல சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம். இந்த மூங் தால் பக்கோடே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம சிம்பிளா பண்ண போறோம். இதுல மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு அப்படி பண்ற ஒரு மெத்தடும் இருக்கு. அது நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த சூர்த்தி ஃபேமஸ் மூங் தால் பக்கோடே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். வெயிட்ல பாத்தீங்கன்னா 150 கிராம் இருக்கு. இது ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதை 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இதை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இது ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 மணி நேரம் அது நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இந்த பாசி பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊறி இருக்கு. இந்த ஊறின பைத்தம் பருப்பை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃபில்டர்ல போட்டு நம்ம வச்சிட்டோம்னா தண்ணி கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆயிடும். இது நல்லா ட்ரைன் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா 2ஆ உடைச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். நம்ம பைத்தம் பருப்பு ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, தண்ணி ஃபுல்லா நல்லா ஃபில்டர் ஆயாச்சு. இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதை நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கணும். அதாவது ஃபைன் ரவா வரும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. இந்த பைத்தம் பருப்பு ஊறும் போது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கோம். அந்த ஈரமே போதும், நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும். பாத்தீங்களா, பைன் ரவா மாதிரி லேசா ஒரு குறப்பு இருக்கு இல்லையா, இப்படி அரைக்கணும். அப்பதான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதை நம்ம ஒரு விஸ்கராலேயோ இல்ல கையாலேயோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபிளஃபியா வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி பீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். மாவு பாருங்க எந்த அளவுக்கு ஃபிளஃபியா வந்திருக்கு. முன்ன இருந்ததுக்கு இப்பக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். அப்ப கொஞ்சம் ஹார்டா இருந்தது, இப்ப வெயிட் இல்லாம லேசா இருக்கு. அப்படியே காத்து மாதிரி இருக்கு. ஏர் பபிள்ஸ், ஏர் பாக்கெட்ஸும் நல்லா இதுல ஃபார்ம் ஆயிருக்கு. பாருங்க, நம்ம உளுந்து வடைக்கெல்லாம் அரைச்சா எப்படி வரும் அந்த மாதிரி இருக்கு. பாருங்க, நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு இந்த மாதிரி பீட் பண்ணோம்னா மாவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஃப்டா வேணும் அப்படின்னா நம்ம இப்படியே பண்ணிக்கலாம். மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துப்போம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை உருட்டாம அப்படி ஓரத்துல இருந்து இப்படி எடுத்து அப்படியே எண்ணெயில டிராப் பண்ணிடணும். இது ரொம்ப ஷேப்பா அப்படி உருட்டி போடக்கூடாது. ஷேப்லெஸ்ஸா இருந்தாதான் நல்ல மொறுமொறுன்னு வரும். நம்ம இந்த மாதிரி போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இப்போ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ளேமை நம்ம மீடியம்ல வச்சுக்கணும். நல்லா அப்படி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை ஆயாச்சு, நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூங் தால் பக்கோடா அவ்வளவு எண்ணெயும் குடிக்காது. பாருங்க, பாக்குறதுக்கே நல்ல மொறுமொறுன்னு சூப்பரா இருக்கு. இந்த மூங் தால் பக்கோடாவை நம்ம சர்விங் பவுல்ல எடுத்துக்கலாம். இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். மொறுமொறுன்னு டேஸ்டியான மூங் தால் பக்கோடா சர்விங்க்கு ரெடி. இந்த மூங் தால் பக்கோடா பாருங்க, மேல லேயர் ஃபுல்லா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, சூடா அப்படியே ஆவி பறக்குது. இதெல்லாம் நல்லா மெத்துன்னு இருக்கும், சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கும். இந்த மூங் தால் பக்கோடை நல்லா மொறுமொறுன்னு அதே நேரம் கமகமன்னு வாசனையா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் கூட சூடா இருக்கு லேசா.
அருமையா இருக்கு. மேல் லேயர் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியா, உள்ள வந்து நல்லா சாஃப்டா, செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த பைத்தம்பருப்புக்கே வந்து ஊற வச்சோம்னா ஒரு ஃபிளேவர், வேக வச்சா ஒரு ஃபிளேவர், எண்ணெயில பொரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ஃபிளேவர், அது ஒரு டேஸ்ட். நல்ல ஒரு மசாலா டீ, நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி, இந்த மூங் தால் பக்கோடா இருந்தா போதும், சூப்பரா இருக்கும். இந்த மழை பெய்யும் போது இந்த மழையை வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டோம்னா அதோட நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம சாதத்துக்கு எல்லாமே தொட்டு சாப்பிடலாம். கலந்த சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு அருமையா இருக்கும். இது வந்து பல வேரியேஷன்ஸ்ல பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து வெங்காயம் போட்டு பண்ணிருக்கோம். ஒருவேளை வெங்காயம் சாப்பிடாதவங்க யாராவது இருக்கீங்கன்னா வெங்காயம் போடாம அப்படியே சும்மா போட்ட கூட அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மூங் தால் பக்கோடா வந்து இதே மாதிரி பொரிச்சுட்டு நம்ம மோர் குழம்பு பண்ணுவோம் இல்லையா, போண்டா போட்டு மோர் குழம்பு, அதுல போட்டா கூட அருமையா இருக்கும். இது ஒரு சிம்பிளான டேஸ்டியான மெத்தட், ரொம்ப குவிக்காவும் ஆயிடும். கண்டிப்பா நீங்க இந்த மூங் தால் பக்கோடே ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.